இன்றைக்கி சப்ளிமெண்ட்ரியில் வைஷ்ணவன்றதில் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவத்தில் வைஷ்ணவர்களை 10 விதமாக பிரிச்சிருக்காங்க. வைஷ்ணவர்களை 10 விதமாக பிரிச்சிருக்காங்க. இது வந்து சைவத்துக்கும் இதில் பொருந்தும். சைவமும் இதில் பொருந்தும். நம்ம விஷ்ணுன்ற இடத்துல சைவம் சிவன் எடுத்துக்கணும். அதான் மொத்தத்தில் பக்தர்களை 10 விதமாக பிரிச்சிருக்காங்க. அதான் இதில் வைஷ்ணவர் இது வைஷ்ணவ விஷ்ணு புராணத்தில் எடுத்ததுனால வைஷ்ணவத்தை 10 பிரிச்சுன்னு போட்டிருக்கு. சிவபுராணத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா சிவத்தை 10 பிரிச்சிருக்குன்றது அப்படி வரும். சைவத்தை 10 பிரிச்சிருக்கு அப்படி வரும். அதனால இதில் வர விஷயத்தை மட்டும் எடுத்துக்கங்க. யாரை படிஞ்சிருக்காங்கன்றது வந்து நீங்கள் அந்தந்த புராணங்களை சார்ந்தது. அத்வேதி ஒன்று, அத்வேதின்னு பேர். விஷ்ணுவின் பேரிலும் அவன் அடியார்கள் பேரிலும் துவேஷம் இல்லாமல் இருப்பவன். துவேஷம்னா அந்த வெறுப்பு, கரிக்கிறது, அந்த அவங்களை கண்டா கரிக்கிறதுன்னு வாங்க தெரியுங்களா, அதான் துவேஷம்னு பேர். பார்த்தாலே பிடிக்காத பண்ணுறது, அதுதான் துவேஷம். முதல்ல அத்வேஷி. வைஷ்ணவரில் வந்து முதல்ல அத்வேஷி. விஷ்ணுவின் பேரிலும் அவன் அடியார்கள் பேரிலும் துவேஷம் இல்லாமல் இருப்பவன். இது சைவத்தில் எடுத்துட்டீங்கன்னா அதே தான். அத்வேஷின்னா என்னென்னா நம்ம சிவன் பேரிலும் சிவனுடைய அடியார்கள் பேரிலும் துவேஷம் இல்லாத இருப்பவர்னு எடுத்துக்கணும். அப்படி இது அத்வேதின்றது வைஷ்ணவர்கள் வந்து துவேஷம் இல்லாமல் இருக்கணும். ரெண்டாவது வந்து அனுகூலன். அனுகூலன் வந்து அத்வேஷியாகவும் இருக்கணும், அத்வேஷின்றாகவும் இருக்கணும். அடுத்தது வைணவ நட்பு. சிவன் கோயில் சைவ நட்பு, சிவ நட்பு. வைணவ நட்பு, பெருமாள் கோயிலுக்கு போகிறது, உற்சவங்களில் பங்கெடுத்துக்கிறது, வைஷ்ணவ பக்தர்களுக்கு மரியாதை கொடுக்கறது, உபசரிக்கிறது, அவங்களோட சேர்ந்து போய் காரியங்களை செஞ்சு கொடுக்கறது, அதுதான். அதை விரும்புகிறவங்க அந்த மாதிரி இருக்காங்க பார்த்தீங்களா வைஷ்ணவர்கள். அதாவது அதுதான் பகவத் பாதாள்னு இது பாகவத கைங்கரியம்னு அது பேர். அது மாதிரி நீங்கள் வெறும் பாகவதானா மட்டும் இருந்து போகாது. பகவத் பாதாள இருக்கணும், பாகவத கைங்கரியம் செய்யணும். அதுதான் பாகவத கைங்கரியம். இதெல்லாம் வைஷ்ணவ நட்பு. பெருமாள் கோவிலுக்கு போகிறது, உற்சவங்களில் பங்கெடுத்துக்கிறது, வைஷ்ணவ பக்தர்களுக்கு மரியாதை கொடுக்குறது, உபசரிக்கிறது, அவளோட இணைஞ்சு செய்கிறது, அவங்களுக்கு தேவையான பண்ணி கொடுக்குறது, இதெல்லாம் அதுக்கு பேர்லாம் அனுகூலன்னு பேர். அத்வைதி 1, அனுகூலன் 2. நாமதாரி. ஸ்ரீ வைஷ்ணவனாக இருக்கணும்னா நாமதாரி. வைஷ்ணவனா 10 விதமாக பிரிச்சுருக்கு. இந்த 10 இதில் 3வது வந்து நாமதாரி. நாமதாரின்றது என்ன தெரியுமா? வெறும் நாமம் இல்லை. இப்போ நம்ம படிச்சுருக்கோமே 1000 சகசநாமம். 1000 சகசநாமத்தில் ஒரு பேரை தேர்ந்தெடுத்து உங்கள் பேராக வச்சுட்டு இருக்கணும். 1000 சகசநாமத்தில் உங்கள் பேர் ஒன்றா இருக்கணும். அவன் தான் வைஷ்ணவன். நீங்கள் ஏதோ உங்கள் இப்போ அந்த ஒரு மாதிரி இதுவாக வச்சுக்கிறாங்க பாருங்க. இப்போ ஆனால் நெட்டில் பார்த்து தான் வைக்கிறாங்க. நெட்டில் பார்த்து அது பெருமாள் பேர் வரா மாதிரி வைக்கிறாங்க. ஆனால் அது விஷ்ணு சகசநாமத்தில் வராத பேராக இருக்குது. அதுதான் அதில் பிரச்சனை. சகசநாமத்தில் இல்லாத பேராக இருக்குது, பெருமாள் பேராக இருக்குது. ஆல்ரெடி அதுவும் பரவாயில்ல. அத்வைதின்றது வந்து துவேஷம் இல்லாத இருக்குது. விஷ்ணு துவேஷம், விஷ்ணு பக்தர்கள்ட்ட தோஷம் இருக்கிறது. அனுகூலன்றது வந்து பாகவத கைங்கரியம் பண்ணுறது. நாமதாரின்றது பெருமாளோட பேரில் ஒன்று வச்சுருக்குது. 1000 நாமங்களில் சகசநாமத்தில் ஒரு பேர் கையில் வச்சுருக்குது. சக்கராங்கி. சக்கராங்கின்றது வந்து திருமண் நித்திய நாமம் எடுத்துக்கணும் இல்லையா, அந்த பேர் சக்கராங்கி. சமாசரணம் செய்து கொண்டவர். சமாசரணன்றது எங்கள் இதில் அந்த தோளில் இது வைப்பாங்க, சங்கு சக்கரம் வைப்பாங்க, முத்திரஸ்தானம்னு வாங்க பாருங்கள். அந்த இது முத்திரஸ்தானன்றது எங்களுக்கு எங்கள் இப்போ ஐயர் இப்போ பிராமின் சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா சமாசரணம்னு சொல்லுவாங்க. சக்கராங்கி அந்த இது அதை வச்சுட்டவன், அந்த சமாசனம் பண்ணிட்டவன் அப்படிங்கிறது. அது வந்து 4 சக்கராங்கி. 5 வந்து மந்திரப்பாடி. மந்திரப்பாடின்னா என்னென்னா ஆச்சாரியனிடம் மந்திரோபதேசம் கற்றுக்கொண்டவன். 8 எழுத்து மந்திரத்தை ஜெயிப்பவன். நமோ நாராயணா என்ற மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கவன் ஒன்று மந்திரப்பாடி. ஆச்சாரியன் மூலமாக அது உங்களுக்கு தெரியும். நமோ நாராயணன்றது எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஆனால் ஒரு ஆச்சாரியன்னு உங்கள்கிட்ட அதை போதிக்கணும், சொல்லணும். குருவை யாரையாவது ஒருத்தர் குருவாக ஏற்றுட்டு அவங்க வாயால் உங்களுக்கு அதை சொல்லி கொடுத்து அதை நீங்கள் சொல்லணும். அப்போ தான் அதனுடைய முழு பலன். அதுதான் மந்திரப்பாடி. தகுந்த ஒரு குருவை வச்சு அவர்கிட்ட இருந்து இந்த 8 எழுத்து மந்திரத்தை வந்து போதிக்க கற்றுக்கொண்டவன் அப்படின்னு அர்த்தம். போதிக்கப்பட்டவன் அர்த்தம். அது மந்திரப்பாடி. அடுத்தது வந்து வைஷ்ணவன். 6வது வந்து வைஷ்ணவன். கர்மஞான மோட்சத்தை கர்மயான மோட்ச ஞான வழிகளை கடைபிடிப்பவன். மோட்ச ஞானன்றது வந்து வெளியில் எல்லாருக்கும் அனுகூலமாக உதவி பண்ணுறது,
நம்ம நல்லதே நினைக்கிறது, நல்லதே செய்யறது, நல்லதே கேட்கறது, இதெல்லாம் மோட்ச ஞானம். கர்ம ஞானம்னு ஒன்று இருக்கு. இந்த கர்ம ஞானம்ன்றது வந்து ரொம்ப அதில் வந்து பெரும்பாலும் கவர்மெண்ட் இதில் ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் அது இருக்கணும் கர்ம ஞானம்ன்றது. ஏன்னா அவங்கள வந்து கேட்கறதுக்கு யாரும் இல்லை. அவங்க செய்யலாம், கொஞ்சம் செய்யாமல் இருக்கலாம், ஏமாற்றவும் ஏமாற்றலாம், அதுக்கு வழி இருக்குது அதில். அந்த கர்ம ஞானம்ன்றது வந்து கர்மம்ன்றது காரியம், நீங்கள் செய்கிற காரியம். கர்மமே கண்ணாயினார். அதுதான் கர்மன்றது வந்து கர்மச்சாரின்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க. கர்மச்சாரின்னா அந்த வேலை செய்கிற ஆள். கர்மன்றது உங்கள் வேலை, அந்த ஞானம். அதாவது நீங்கள் உங்கள் வேலையை ஒழுங்காக செஞ்சீங்கன்னா அதுதான் நீங்கள் வைஷ்ணவ மகாவிஷ்ணுக்கிட்ட பிரீத்தியாக இருக்கிறதா அர்த்தமா. மகாவிஷ்ணுக்கிட்ட உங்கள் பக்தியை செலுத்துறீங்கன்னா அதுக்கு என்னென்னா உங்கள் வேலையை ஒழுங்காக செய்யணுமா. இதில் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் யாரையும் எங்கள் குரூப்பு, இந்த குரூப்பில் தாங்க எங்கள் ஆஃபீஸில் ஒரு நாள் ஒர்க் பண்ணவங்க 4-5 பேர் இருக்கோம். ஒருத்தரை கூட இதில் ஒதுக்கவே முடியாது. எல்லாரும் அது மாதிரி தான். ஒரு விஜயகுமார் நானும் நம்ம எக்பார் ஆரம்பத்தில் வந்து போட்டோம்னா புக்கு லெட்டர்லாம் ஸ்டார்ட் பண்ணோம்னா ஒரு லெட்டர் போய் அந்த பேக் உள்ள அந்த பைக்குள்ள விழுறதுக்குள்ள பேக்கெட் ஸ்டார்டிங்னு பெருசாக பெருசாக எடுத்து போடுறதுக்கும் பண்டெல்லாம் கையில் வச்சுட்டு போவோம். நிறையா 7 பண்டில் வச்சுருப்போம். ஒரு பண்டில் தூக்கி போட்டு அது போய் அந்த பைக்குள்ள விழுறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்னொரு பண்டில் இன்னொரு சைடில் பறக்கும். அப்படியே பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கும். விஜயகுமார் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே பூச்சி பறக்கிற மாதிரி சுற்றி பறக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்பீட் ஸ்டார்டர், சாதாரண ஆள் இல்லை. விஜயகுமார் மாதிரி ஒருத்தர் கிடைக்காது, கிடைக்காது, அவ்வளோதான். கிடைக்கிறதுன்றதெல்லாம் இல்லை. விஜயகுமாரை மாதிரி ஒரு நாள் என்னை பொறுத்த வரைக்கும் விஜயகுமார் மாதிரி எனக்கு ஒரு நல்ல நண்பன் கிடைக்கவே கிடைக்காது. ரொம்ப கஷ்டம். என்னுடைய குடும்பத்தில் எனக்கு இருக்கிற கஷ்டங்களை வந்து போக்க சொல்லி பெருமாள்கிட்ட வேண்டிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு நண்பன்றது எவ்வளோ பெரிய விஷயம். தெய்வத்துக்கிட்ட போய் நின்றுட்டு எனக்கு இருக்கிற குறைய போகணும்னு வேண்டிக்கிறோம். எனக்கு இருக்கிற கஷ்டத்தை போகணும்னு. எனக்கு ஒரு குறை இருக்குது, அந்த குறையை வந்து நிவர்த்தி பண்ணி வைக்கணும்ட்டு பெருமாள்கிட்ட எனக்காக வேண்டிக்கிறவன் விஜயகுமார். அந்த மாதிரி விஜயகுமார் மாதிரி ஒரு நண்பர் கிடைக்கவே மாட்டேன். அதே மாதிரி ரங்கநாதன் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் நான் எதுக்கு போகிறேன்னு இந்த ஒரு கோயிலில் போய் நாங்கள் ஒரு ஒரு பரிகாரம் ஒன்று பண்ணினோம். என் கூடயே இருந்து எல்லாம் வந்து ஆயுசுக்கு மறக்க முடியாது. தென்னை மரத்தில் வந்து மட்டை விழுந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டை விழுந்துடும். அதனால அந்த வடு அங்கேயே இருக்கும். அந்த மரம் இத்து போய் அந்த மரமே பட்டு உளுத்து போய் கீழே விழுந்தால் அந்த வடு மறையாது. மரம்லாம் செத்து போயிடும், மேலே மொட்டையாக இருக்கும். ஆனால் மரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வடு இருக்கும். அது மாதிரி என்னோட ஜென்மம் அந்த உயிர் உடம்புல இருக்கிற வரைக்கும் அந்த ரங்கநாதன் வந்து என் கூட வந்திருந்தது. ஒவ்வொரு கோயிலுக்கும் எனக்காக வந்தது. என்னோட பிரார்த்தனைகள்லாம் பங்கெடுத்துருந்தது. என் கூடயே இருந்தது. இதெல்லாம் மறக்கவே முடியாது. அது மாதிரி ரங்கநாதனோட கர்மசாரின்றது தான். கர்மம் வந்து அதே மாதிரி ரங்கநாதனும் அந்த மாதிரி வேலையிலும் சரி. வேலையில் வந்து அதுதான் வேலைன்னு வந்துட்டா வேலை தான் மைண்டு. வேலையில் எனக்கு ரங்கநாதனுக்கு நிறைய நேரத்தில் கொஞ்சம் உரசலே வரும். ஆனால் அதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா மறந்துடுவோம். நாங்கள் அதை அப்படியே விட்டுருவோம். அதுக்கு மேலே அதில் போக மாட்டோம். அதை விட்டு தள்ளுவோம். அதுக்கு அடுத்தது வந்து சாதாரண மற்ற காரியங்கள், அதாவது இஷ்யூ பேசிஸில் இருக்கணும் நம்ம பேசுறது. அந்த மாதிரி ஒரு மைண்டு அவருக்கும் உண்டு, எனக்கும் உண்டு. அதனால பெரிய உரசல்கள் வந்ததில்லை. வரும் ஒரு நாள் ஒரு மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஒரு நாள் மனசுக்கு இதாக இருக்கும். மறுநாள் வந்து வாங்குறாங்க, நான் போய் கூப்பிட்டு பேசுவோம். இதே அது மாதிரியே இதில் இருக்கிற இந்த வீரராகவல் எடுத்துட்டிங்கன்னா, ஏன்னா இதெல்லாம் இவங்க இந்த நேரத்தில் சொல்லி தான் ஆகணும். வீரராகவல் எடுத்துட்டிங்கன்னா இந்த கர்மச்சாரின்றதுக்கு இந்த கர்ம ஞானம் வந்து வீரராகவலும் முழுசாக சொல்லலாம். அந்த பாத்திரத்தில் ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஆஃபீஸர்லாம் வந்து ஏஎஸ்பி ஆஃபீஸர் இருக்கிறவங்கலாம் வந்து பூர்வம் ஓப்பன் பண்ணதுன்னுவாங்க. ஆனால் இவர் இன்னும் கொஞ்சம் எடுத்து ஓப்பன் பண்ணுவார். சார் நிறைய டைம் இருக்குது சார், இதை எடுத்தால் முடிச்சிடலாம் சார், இன்னும் கொஞ்சம் வேலை செய்யலாம் சார். ஆஃபீஸர் வந்து வேலை செய்கிறது போகிறோன்னு இவர் இன்னும் கொஞ்சம் வேலை செய்யலாம் சார், டைம் இருக்குன்னு. அது மாதிரி சொல்லி போய் வெட்டிடுவார். இவர் அதேமாதிரி தெரியும் எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ வேலை முடியுன்றதெல்லாம் அவ்வளோ கரெக்டாக வாட்ச் பண்ணி கரெக்டாக நோட் பண்ணி இவ்வளவு வேலை செய்யணுன்றதை பார்த்து இவ்வளோ நேரத்தில் இந்த வேலையை முடிக்க முடியும், சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு போகிறதும் அவருக்கு பிடிக்காது. விடமாட்டார். அது மாதிரி சீக்கிரம் முடிச்சுட்டு வேலையை பையே இல்லையா சார், பையே வரலையே, ஓப்பனிங்க்கு பையே வரலையான்னு பார்சலில் வந்து அப்படியே முழுமூச்சா பார்சலையே அப்படியே அதுலேயே வந்து தன்னை உருக்கின்னு ஒரு வீரராகவல் நான் எத்தனை தடவை பார்த்துருக்கேன். ஏஎஸ்பி வேண்டாம்னா கூட இவர் போய் வேலை செய்வார். அந்த மாதிரி அது எதுக்கு நான் இந்த இடத்துல கொஞ்சம் இது சம்மந்தம் இல்லாத விஷயங்கள் தான் இருந்தால் கூட எனக்குன்னு ஒரு இதில் ஒரு ப்ரிவிலேஜ் இருக்கு இல்லையா. என்னுடைய நண்பர்களை, எனக்கு என் கூட இருக்கிறவங்கள, என்னுடைய நண்பர்களை பற்றின விஷயங்களை நான் தான் சொல்ல முடியும். இங்கே வேற யாரும் இல்லாட்டா அவங்கள பற்றி அவங்க யாரோ வீரராகவல்னு ஒருத்தர் இருக்காரு, விஜயகுமார் ஒருத்தர் இருக்காரு, ரங்கநாதன் ஒருத்தர் இருக்காருன்னு தான் நீங்களாம் நினச்சிட்டு இருப்பீங்க. அவங்கள மாதிரிலாம் ஒரு நல்ல நண்பர்களும் கிடைக்க மாட்டாங்க. கர்மச்சாரின்றதுல நாங்கள் எல்லாருமே எங்கள் வேலைகளில் நாங்கள் வந்து அது மாதிரி சரியாக இருக்கிற இந்த நண்பர்கள் 3 பேருமே அப்படி தான். கர்மச்சாரின்றது அந்த கர்மஞானம், மோட்ச ஞானம். வைஷ்ணவன்றதுக்கு அதான் அடையாளம். கர்ம ஞானத்தை கரெக்டாக கடைபிடிக்கிறவனா இருக்கணும். நீ வந்து போய் தினமும் கோயிலுக்கு போய் கை கூப்பி பெருமாள் சேவிக்கணுன்றது இல்லை. உனக்குன்னு கொடுக்கப்பட்ட கடமைகளை கரெக்டாக செஞ்சு முடிச்சேன்னா
தவறாமல் உனக்குன்னு கொடுக்கப்பட்ட கடமைகளை கர்மாக்களை கரெக்டாக பண்ணேன்னா அதுவே ஒரு ஞானம் தான். அதுவே நீங்கள் பெருமாள் அடையிறதுக்கு வழி தான். அதுவே ஒரு பக்தி ஞானம் தான். மோட்ச ஞான வழி. மோட்ச ஞானன்றது தான் நல்லது செய்யறது, நல்லதை கேட்கறது, கோயில்களுக்கு போகிறது, அதெல்லாம் தான் மோட்ச ஞானம். சொன்னேன் பார்த்தீங்களா முதல்ல, அனுகூலன். அதுதான் இது வந்து வைஷ்ணவன். அதுக்கு அடுத்தது ஸ்ரீ வைஷ்ணவன். வைஷ்ணவன்றது வேற, ஸ்ரீ வைஷ்ணவன்றது. வைஷ்ணவனுக்கு இது ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? ஸ்ரீ இது வந்து விஷ்ணு புராணத்தில் இருக்கிறது. அதுதான் நான் எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். விஷ்ணு புராணத்தில் இருந்தது. இதை ஒரு இடத்துல நான் பார்த்தேன், அதை நோட் பண்ணி வச்சுன்னு சொல்கிறேன். ஸ்ரீ வைஷ்ணவன்றது வந்து நாராயணனை மட்டுமே மனதில் நிறுத்தி சொன்ன 6 நெறிமுறைகளையும் கடைபிடிக்கிறது. இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, 6. இது அத்வைதி, அனுகூலன், நாமதாரி, சக்கராங்கி, மந்திரப்பாடி, வைஷ்ணவன். இந்த 6 விஷயத்தையும் நாராயணனை மட்டுமே மனசில் நினச்சிக்கிறது, பெருமாளை மட்டுமே மனசில் நினச்சிட்டு இந்த 6 விஷயங்களையும் கடைபிடிக்கிறவன் வந்து ஸ்ரீ வைஷ்ணவன். அவன் தான் ஸ்ரீ வைஷ்ணவன் பேர். அதே மாதிரி பிரபன்னன்றது வந்து என்னன்னா, சரணாகதி அடைஞ்சு ஆச்சாரியன் குரு கிட்ட சரணாகதி அடைகிறதுக்கு இல்லையா, அது மாதிரி குரு கிட்ட சரணாகதி அடைய வைப்ப அது வழக்கம். எங்கள் இது அது வழக்கம். அது குரு கிட்ட சரணாகதி அடையும், பெருமாள்கிட்ட சரணாகதி. பிரபன்னன்னா பெருமாள்கிட்ட சரணாகதி அடைஞ்சு இதுக்கப்புற வாழ்க்கையில பற்றே இல்லாமல் முக்திக்கு வழியை தேடுறோம். முக்தி மட்டுமே மனசில் நினச்சிட்டு அதை மட்டுமே முக்தியை மட்டுமே நினச்சிட்டு பெருமாள்கிட்ட சரணம் அடைஞ்சிருக்கா பார்த்தீங்களா. இந்த இகபுர வாழ்க்கை சுகங்களில் அதிக ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறது. தாமரையில் தண்ணி மாதிரி இருக்கணும். எங்கள் அப்பா சரணாகதி அடைஞ்சு முக்திக்கு வழி போயிட்டாரோ இல்லையோ, ஆனால் ஈகபுர வாழ்க்கையிலே எங்கள் அப்பா வந்து தாமரையில் தண்ணி மாதிரி தான் இருந்தார். அடுத்தது வந்து 8 பிரபன்னன்றது. 9 வந்து ஏகாந்தி. ஏகாந்தின்னா மகாவிஷ்ணுவை சரணாகதியையும் தாண்டி நீங்கள் வந்து சரணாகதி முதல்ல சொன்னேன் இல்லையா, பிரபன்னனை விட ஒரு படி மேலே போய் மகாவிஷ்ணுவை தன்னுள்ளே நிலைநிறுத்தி கொண்டவர். மனசுக்குள்ளே எப்பயுமே மகாவிஷ்ணு இருப்பார். நீங்கள் வந்து மனசில் அவர் சொல்கிற சரணாகதிக்கு வந்து நீங்கள் முக்தி வழி கடைபிடிக்கிறதுன்றதெல்லாம் இல்லை. பெருமாளை வந்து மனசுக்குள்ளே கொண்டு சப்பளம் போட்டு உட்கார வச்சுக்கிறது, சிறைக்கைதி மாதிரி ஜெயில் பேர் பிடிச்சி மனசுக்குள்ளே வச்சுக்கிறது. அதான் ஏகாந்தி. ஏகாந்தின்றது மகாவிஷ்ணுவை வந்து தன்னுடைய மனசுக்குள்ளேயே அப்படியே நிலைநிறுத்தி வச்சுக்கிற பேர். சரணாகதியையும் தாண்டின நிலை இது ஏகாந்தி. அவங்களுக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது, எதை சொன்னாலும் பெருமாள் தான். இன்றைக்கி அதான் நீ இதில் பார்த்தீங்கன்னா பிருந்தாவனத்தில் பிருந்தாவனம் போனோம்னா சொல்லுவாங்க ராதே ராதே ராதேன்னுவாங்க. ராதே தான், எல்லாத்துக்கும் ராதே தான். அங்கே ராதே ராதேன்னுவாங்க, ராதேயை மனசில் அப்படியே எடுத்துட்டுருவாங்க இல்லையா. அது மாதிரி இது வந்து இது வந்து ஏகாந்தின்றது மனசில் நீங்கள் பெருமாளை அப்படியே மனசில் அவரே அப்படியே மனசுக்குள்ளேயே நிறுத்திக்கிறது. 10 வந்து பரமை காந்தி. பரமை காந்தின்றது என்ன, முறையாக ஆச்சாரியனிடம் பிரபத்தி பெற்று, பிரபத்தின்னா சரணாகதி, பெருமாள்கிட்ட ஆச்சாரியர்கிட்ட பிரபத்தி வாங்கிக்கிறதுன்னு ஒன்று எங்கள் இதில் உண்டு. அதாவது நம்ம குரு கிட்ட போய் அந்த ஞானம் பெறதுன்ற இல்லையா, தீட்சை பெறது, ஞானம் பெறதுன்னு அதுதான் இங்கே தீட்சைன்னு சொல்ல முடியாது. ஞானம் குரு கிட்ட வந்து அவரோட சிஷ்யனாக போகிறது, அதுதான் ஆச்சாரியோட பிரபத்தி. அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எங்கள் இதில் ஆச்சாரியனும் சாதாரணமாக குருக்கிட்ட நீங்கள் போய் இருந்தீங்கன்னா குரு என்ன பண்ணுவார், உங்களை பெருமாள்கிட்ட கொண்டு போய் காமிச்சு விடுவார். இவனுக்கு வந்து இவன் வந்து சரணடைகிறான், இவனுக்கு வந்து நீ நல்ல வழியை காட்டு, இவனுக்கு மோட்சத்தை கொடுன்னு உன்னை கொண்டு போய் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணி கொண்டு போய் பெருமாள்கிட்ட சேர்ப்பார். நீங்கள் பண்ணுற தப்பையெல்லாம் பொறுத்து, நீங்கள் சொல்கிற உங்கள்கிட்ட இருக்க பாவங்களை எல்லாம் அழித்து உங்களை கொண்டு போய் பெருமாள் கூட கொண்டு போய் உங்களுக்கு மோட்ச மார்க்கத்தை காட்டுறது வந்து ஆச்சாரியன், அவர் தான் குரு. அதுதான் 10. ஆக இந்த 10 குணங்கள் தான் ஸ்ரீ வைஷ்ணவனுடைய குணங்கள். 1 அத்வைதி, 2 அனுகூலன், 3 நாமதாரி, 4 சக்கராங்கி, 5 மந்திரப்பாடி, 6 வைஷ்ணவன், 7 ஸ்ரீ வைஷ்ணவன், 8 பிரபன்னன், 9 ஏகாந்தி, 10 பரமை காந்தி. இதை நம்ம இந்த 10 குணங்கள் இப்போ கதணுன்றதை வந்து விஷ்ணு புராணத்தில் சொல்லியிருக்கு. இதுதான் ஒரு வைஷ்ணவனோட ஸ்ரீ வைஷ்ணவனோட குணங்களாக இருக்கும். தேங்க்யூ.